சின்னையா நீங்களே வந்துட்டீங்களா? ஐயா நந்தினிமா வாந்தி எடுக்கிறாங்க. இது என்ன உலக அதிசயமா? வாந்தி எடுத்த டாக்டர் கிட்ட போக சொல்லு. ஐயா உங்களுக்கு எப்பவுமே குறும்பு வச்சுறான். ஐயா இப்படி வா. சரிங்க ஆகட்டுங்க. டேய் சூர்யா, என்ன டாடி? அது ஒண்ணும் இல்லடா. பொண்ணுங்க முழுகாம இருந்தா இந்த மாதிரி வாமிட் பண்ணுவாங்க. அதான் இவ வாமிட் பண்ணிருக்கா. ஆமாண்டா. என்ன ஓ டாடி, ஆமா ஆமா டாடி, இது எதுக்கு ரகசியமா சொல்றீங்க? ஐயோ டாடி, ஏன் டாடி இது சீக்ரெட்டா சொல்றீங்க? இது பப்ளிக்கா சொல்ல வேண்டிய விஷயம் தானே? நந்தினி, ஐயோ நான் இல்ல. ஓ சாரி நந்தினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நந்தினி. இவ்ளோ சீக்கிரம் நாம அம்மா அப்பா ஆயிடுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் நந்தினி, சூப்பர்ரா டாடி, சூப்பர் டாடி, சூப்பர். சார் நீங்க ஏய் நோ 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 நோ, எதுவும் பேச கூடாது, சைலண்டா இருக்கணும். கல்யாணம் ஐயா. ரேணுகா, ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே ஏன் பொண்டாட்டி ஒரு வேலை கூட செய்ய கூடாது, புரியுதா? எல்லாத்தையும் நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும். ஓகே சரிங்க சரிங்க மகாராஜா. ஓகே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? இவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை அர்ச்சனாமாவுக்கு உடனே சொல்லணுமே. ஓகே. நாம எதுவா இருந்தாலும் இப்படி அஸ்யூம் பண்ணி பேசுறதெல்லாம் விட்டுட்டு டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். டாடி, சார் நீங்களும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் நாம, புரியுதா? டாடி, நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். நந்தினி, நான் தூக்கவா? ஐயோ வேண்டாமா? ஓகே. தள்ளுங்க. வா 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 வா. என் தங்கம் இல்ல, மெதுவா.